ஹே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் என்னன்னு சொல்கிறேன், அது மட்டும் கேளுங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற நம்ம ஹீரோவோட குடும்பம், அவனோட அக்கா மாமா ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுறாங்க. அவங்க குழந்தையும் சேர்த்துக்கிட்டு இவன் தான் பார்க்குற மாதிரி வருது. இவனும் படிக்கணும், அந்த குழந்தைங்களும் படிக்க வைக்கணுங்கிற நிலைமை வரையில அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அதுக்கு இடையில நடக்கிற சில பாச போராட்டங்கள் அப்படின்னு கடைசியில் நம்ம கண்ணை கலங்க வைக்கிற அளவுக்கு சொன்ன கதை தான் இது. சரிப்பா, அவங்க கதைக்குள்ளே போகலாம், ரொம்ப பேச வேணாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அக்கா பசங்களோட சேர்த்து நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்ரூமில் இருக்கான். இப்போ இந்த 3 பசங்களும் வெளியே நின்று, டே மாமா சீக்கிரம் வாடா, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே பேர் வச்சு கூப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப குழப்பம். முத பையன், 2வது பொண்ணு, 3வது பையனே சொல்லி கூப்பிடுவோம். கூப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அவனும் வெளியே வருவானா, 3வது பையன் உள்ளே போயிடுவான். போனோன்னு அந்த 2 பசங்களும் சண்டை போடுறானுங்க. அவனை ஏன்டா உள்ள விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே உடம்பு ரெடி ஆகிட்டு இங்கிட்டு உள்ள வரான். அக்கா மாமா தான் காட்டுறாங்க. அக்கா மாமா ரொம்ப அன்பானவங்க. இவன் இப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டானா அவன் அதுக்கப்புறம் நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம். அப்போ வந்துட்டு அதுக்கான இன்டர்வியூக்கு தான் போயிட்டு இருக்கான், ஸ்காலர்ஷிப் காண்டி. அப்போ அவன் வந்துட்டு டை கட்டுறதுக்கு கஷ்டப்படுவானா. அப்போ அவங்க அக்கா யூஸ் பண்றாங்க, அதுக்கு அவங்க மாமாவும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த அளவுக்கு அன்பான ஃபேமிலியா இருக்காங்க எல்லாரும். ஸோ இவங்க எல்லாம் வெளியே போகையில தான் அந்த அக்கா வந்துட்டு 4வது பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க போயிட்டு இருக்கையிலேயே அந்த இதை கொஞ்சிட்டு இவனுங்கெல்லாம் அந்த தெருமுக்க தாண்டுற வரைக்கும் டாட்டா கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இன்டர்வியூக்கு உட்காந்துட்டு இருக்கையில அவன் செருப்புலாம் பிஞ்சு போயிருக்கு. அதோட தான் உள்ள போக பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறம் இதோட எப்போ போற இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூவும் கொடுக்குறா. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிட்டு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்துட்டு இவளுக்கு கால் வருது. கால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரவும் இவன் ஒரு மாதிரி கெஞ்சி கொதறிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்துட்டு அவன் பார்த்துறான் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்து தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். அப்போ 2வது பொண்ணு வந்துட்டு வெளியே உட்காந்துருப்பா. போயிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவங்க மாமாவும் இறந்துடுறாங்க. அப்போ உங்க அக்கா தேம்பி எழுந்துக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க தான் பிரெக்னெண்டா இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு அந்த வலியும் வந்துடுது. அவங்களையும் அதே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. இது துக்கமான என்னன்னா அவங்களே இறந்து போயிடுறாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஒரே நாள்ல 2 பேர்த்தையும் இழந்துட்டாங்க. இனி வேற வழியில நம்ம ஹீரோ தான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்க அக்கா மாமா இருந்து என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதோட எல்லாமே பண்றான். அவங்க எல்லாருமே தெருமுக்கு வரைக்கும் போயிட்டு டாட்டா கட்டுவாங்களா. ஆனா இப்போ எல்லாருமே உடஞ்சு போயிட்டு இருக்கானுங்க. இந்த குழந்தையும் அவன் தான் பார்த்துக்கணும். அவனுக்கு அந்த டைப்பர் கூட மாற்ற தெரியல பாவம். அதை அப்படியே மாத்திட்டு அப்படியே குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு இன்னொரு அக்கா இருக்கா. ஆனா இத்தனை நடந்திருக்கு, அதை வரவே இல்லை. அவனுக்கு ஒரு புருஷன் இருப்பான் போல, அவனுக்கு வேலை போச்சுப்பா. ஸோ அதனால தான் என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவோம். சரி விடுக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வைக்கிறான். இவன் வந்து ஆர்கிடெக்ட் தான் படிச்சிருப்பான். ஸோ அது ரிலேட்டடாக தான் படிக்கலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள தான் எல்லாமே நடந்திருக்கும். படித்த வேலையை வச்சுட்டு வேலை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே இவனை விட அதிகமாக தான் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில அது ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கையில குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு புரியுது இவனுக்கு வந்துட்டு இது இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுங்கிறத. இங்கிட்ட இவன் வேற ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறான். ஏன்னா இதுக்கு மேலே சம்பாதிச்சோன்னா உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் போகிறான். போயிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு இன்டர்வியூ தான்ப்பா, வந்தீங்கன்னா அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒன்று இருக்குது தெரியுமா, அதுக்கு முடியலை போல. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி ஊசி போடுறான். அதுக்கு இது இடையில என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க போல, இவனுக்கு தெரியலை. ஸோ அந்த ஃபுல் நாள் ஃபுல்லுமே அந்த பிள்ளைய மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அதனால அந்த வேலையும் இவனை விட்டு போகுது. அந்த குழந்தைகளையும் கூட்டு வந்திருப்பான் போல. கூட்டு வந்துட்டு ஏமாற்றுறதோட வீட்டுக்கு போறானுங்க. வீடியோ காலில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை என்னோட சேர்ந்துனா உன் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நீ போயிட்டு உன் வேலையை பார்க்க ஆரம்பி. நான் இனிமேல் என் வாழ்க்கை இப்படி தான் போல. ஸோ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை போ சொல்கிறான். இன்னும் பிரேக்கப் பண்ணிக்கோங்கிறத சொல்கிறான். அந்த குழந்தை கத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி சோட வச்சிருப்பானா, அதை எடுத்துக்கிட்டு இருப்பான். அது கால் தவறி விழுந்து அது மேலே அவன் விழுந்து சுட்டுக்கிறான் பாவம். இதுக்கப்புறம் இவளுக்கு புரியுது, ஏன்னா இவனோட நீ இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சுக்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இவ புரிஞ்சு பண்ணிட்டு இவனை விட்டு போகிறா. அவள் வாழ்க்கை போக போக ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நம்ம ஹீரோ தான் போகிறான். போய் பார்த்துக்கிறான். அந்த குழந்தையும் வளர ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கூகுள் மேப் பார்த்துக்கிட்டு இருக்கையில அவங்க அக்காவோட மூஞ்சி வந்துட்டு அதில் வந்துட்டு கேப்சர் ஆகும் போல. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவனோட சின்ன வயசு பியானோ டீச்சர் வராங்க. வந்ததுக்கப்புறம் என் குழந்தைய மட்டும் கொஞ்ச நாள் பார்த்துக்கோ, நான் வெளிநாடு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையும் கையில் கொடுத்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இல்லை சார், ஏற்கனவே என் குழந்தை வந்துட்டு நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுங்களையும் நான் பார்த்துக்கணும். உங்கள் குழந்தைய வந்தால் கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ப்ளீஸ்ப்பா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பையன் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம இருக்கிற கஷ்டத்தில் ஏன் இந்த பொண்ணையும் இழுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. வேற என்ன பண்ண சொல்கிறேன், அவங்க அப்பா இவ்வளோ கெஞ்சுறாரு, எனக்கு தெரிஞ்சவராகவும் ஆயிட்டாரு, இன்னொன்று காசும் கொடுக்குறாரு, நம்ம காசு பிரச்சனையிலே தானே இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வரதுனால மட்டும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ அவ்வளோ நம்ம இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. அந்த பொண்ணு பியானோவும் வாசிக்கிறா. அந்த பொண்ணை நம்ம எமின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கிட்டு கொஞ்ச நாள் ஆகுது. அந்த குழந்தைய வளர்ந்துடுறா. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பையன்ட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு இவன் வேலைக்கு தேடி அலைய
ஆரம்பிக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் பையனும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். மேல் படிக்க காசு இல்லாம தான் இவன் வீட்லயே இருப்பான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவன் வந்துட்டு வேலையை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி இறங்கலாம் நம்ம ஹீரோ. அவனுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கவும் அங்கேதான் நம்ம ஹீரோயினுமே இருப்பா. ஸோ இவன் வந்துட்டு எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஒருத்தன்ட்டு கேட்கல. அவனும் சொல்றான் கிராஃப்ட் காண்டி அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ தான் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்குங்கிறது அவளுக்கு தெரியுமே. ஸோ அங்கே இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஆர்கிடெக்ட் நல்லா வரும், ஸோ இவனுக்கு மட்டும் ரெக்கமெண்ட் பண்றா. அவனும் சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோவையும் பார்த்துறான். நீ இங்கே தான் வேலை பார்க்குறியா? ஆமா இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு என்ன பசங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிடுறேன், எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு தடவை செகண்ட் பொண்ணு இருப்பா தெரியுமா, அவ வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கல, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல. அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவா. இது தெரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த நாள் கேட்க போனேன். அப்பதான் அவன் சொன்னா அவளுக்கு யாரோ போட்டோ எடுத்திருப்பானுங்க போல, அதனாலதான் அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லவும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கானுங்க, என்ன கோவம் மட்டும் தான் படுறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கே யார்கிட்ட ஃபோன் அடிக்கிறான். அவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு லேப்டாப் வேணும்ல, ஸோ அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான் போல. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த மூணாவது பையன் இருப்பான் தெரியுமா, அவனுக்கு வந்துட்டு வயிற்றுல ஏதோ கட்டியிருக்கும் போல. ஸோ அது வந்து பெருசா இல்லைனாலும் சில மாத்திரை மருந்துலாம் வாங்கணும், எக்ஸ்ட்ராலாம் இருக்குங்கிறப்ப இவன்கிட்ட இருக்கிற அந்த காசையுமே அதுக்கு செலவு பண்றான். அப்போ அந்த பையனை வந்து இந்த வாங்கிக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை எனக்கு இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனுக்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அவன் வீட்டில் வந்து இருக்கான். அவங்க வீட்லேயே ஒரு லேப்டாப் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தாக்கா அது பண்ணிட்டு இருக்கையிலே பவர் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்போ நம்ம ஹீரோயின் வரா. அவளுக்கு தெரியும் இவன்ட்ட லேப்டாப் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ நைட் ஃபுல்லாக அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கையில எல்லாரும் படுத்து தூங்கிட்டானுங்க பாவம். சரி ஓகே இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் வெளியே போய் படுத்துக்கிறான். அப்படி எடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோனை தான் விடவும் வரா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ சொல்றா நீ இன்னும் இப்படியே தான் இருக்க, நான் பாரு பயந்துகிட்டு இருக்கேன், நீ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லல. எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ இது கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணுவானுங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுப்பல. இவன் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்துட்டு நிறைய துணிமணி சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. யார் கொடுத்ததுன்னு பார்த்தா அந்த ஊர்ல இருந்த அந்த அக்கா வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றான். எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கல. அப்போ உங்க மாமக்காரன் வரான். அவன் மாமக்காரன் வந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருப்பாங்கல்ல, நம்ம நல்லா இருக்கிறது பார்த்தா வயிறு எறிவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். வேலை கிடைச்சிச்சு மாமா அப்படின்னு சொல்லல. சூப்பர்பா எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லல. இவன் கொஞ்சம் அதிகமாவே சொல்லல. அவனுக்கு மூஞ்சி வாடுது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கார் வாஷ் பண்ணல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாதுல, லவ்வரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்துல நின்று இருக்கணும், ஆனா நான் உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லல. சரி விடு, அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் போகலைன்னா என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், நான் அந்த வேலையை சேர்ந்துருக்க மாட்டேன்ல, ஸோ அதை நினைச்சு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இல்லை தான் நம்ம ஹீரோயின் சொல்றா இந்த மாதிரி உனக்கு வேலை வெளியூர்ல தான் அப்படின்னு சொல்லி. அப்போ பசங்களாம் யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் அம்மாவும் இருக்காங்களா, ஸோ உங்களை சொல்லி பார்த்துக்க சொல்லி போயிட்டு நீ வந்து பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற அவன் யோசிக்கிறான். அப்பதான் அவங்க வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டு போவாங்களா, அதுக்கு பசங்களை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு போறானுங்க. அங்கே எல்லாருமே சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க, சந்தோஷமாவும் இருக்கானுங்க. அப்ப எம்மி பொண்ணு விளையாடுறத அங்கே ஒரு சர்வர் அக்கா பார்க்கும். பார்த்துட்டு அப்படி கை கட்டுமா, அவ கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுறா. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே தெரியுது யார் உங்க சொந்தக்கார பொண்ணான்னு கேட்கல. ஆமா அவளை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்க ஒரு நாள் முடியலாம் சொல்லுங்க, அவளை நான் கூட பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த அக்காவும் அம்மாவும் அதை கேட்டுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டோ ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினி அந்த ரெண்டாவது அக்கா அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கல. இந்த மாதிரி நான் வேலை கிடைச்சிருக்கல, நான் வெளியூர் போவேன், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி விளையாட்டா சொல்றான். இவனுக்கு வந்து தெரியும் இவன்ட்ட விட்டு போனா ஏதாவது ஆயிரும் சொல்லிட்டு, ஆனா வேற வழி இல்ல, அந்த குழந்தைகளை பாத்துக்கணும்னா அவன் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ போயிட்டு இருக்குல்ல. அப்போ வந்துட்டு அந்த மூணாவது தம்பி இருக்கான்ல, அவன் வந்துட்டு அந்த அக்காவோட உண்மையான பையன் இல்ல போல, அந்த மாமா இருந்தார் தெரியுமா, அவரோட சொந்தக்கார பையன், அவங்களுக்கு யாரும் இல்லாதனால அவர் தான் வந்து வச்சிருந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு என்னடா அவங்க மாமா அப்படி பண்ணான்னா, எம்மி பொண்ணையும் நீ இப்படி கூட்டு வந்து வச்சிருக்க, இந்த மனசுல எல்லாம் உங்க குடும்பமே ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோ, இல்லைனா வாழ்க்கையில பின்னாடி கஷ்டப்படுவேன், அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க தம்பி, அப்புறம் கடைசி நீ தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற எதுவும் பண்ண முடியல. இதை எல்லாத்தையுமே அந்த உள்ள உட்காந்து அந்த பசங்க கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு படிச்சு முடிச்சுட்டான், எங்களுக்காண்டி தான் நைட்டு கார்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ வந்துட்டு நீங்க படிப்பு மட்டும் கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. அவனுக்கு தான் அவன் கனவு இல்லை தம்பி, அவன் கிட்டார் வாசிச்சு ஜாலியாக தான் இருக்கான், அவனை பார்த்துக்குவான், நீ வந்துட்டு அவனுக்கு எதையும் கிளப்பி விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த பையன் கிட்ட அழுதுகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கையில அப்பதான் காட்டுறாங்க வரையில எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்களோ போவையில அதை விட கஷ்டமா தான் போயிட்டு இருக்கானுங்க. எவனும் இன்ச்சு வை பேசல. ஏன்னா போயிட்டு இருக்கல அந்த எம்மி பொண்ணு இருந்தா தெரியுமா, அந்த பொண்ணை வந்துட்டு அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிக்கு அனுப்பி விட்டுறான். அந்த மாமாக்காரன் அனுப்பி போகல. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் போகிறான். ஆனால் அவளுக்கு வேற வழியும் இல்லை, வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அவங்க அனுப்பி வச்சுறானுங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியூர் போறான். போயிட்டு அப்படியே 3 பேரோட சேர்ந்து வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் அவங்க மாமாக்காரன் போன் அடிச்சு இந்த மாதிரி பிளம்பிங் ஒர்க்லாம் இருக்கு தம்பி, ஸோ காசு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனும் வேற எதுவுமே கேட்காம போட்டு விட்டுறான். ஏன்னா பசங்களை பாத்துக்கிறாங்கல்ல, ஸோ அப்படி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கையில நிறைய தடவை இதே மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படியே போட்டு விட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கேட்கறான், என்னடா நீ அவர் கேட்கற காசுலாம் போட்டு விட்றா, அவளை பாத்துக்கிறாரா என்ன எதுவுமே உனக்கு தெரியாது, ஆனால் அவர் கேட்கற காசு மட்டும் போட்டு விட்றேன்னு சொல்லல, பாத்துக்கிறாருன்னு சொல்லல. அப்பதான் பக்கத்தில் ஒருத்தர்
வச்சிருப்பாரு. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு நானும் இதே மாதிரி தான் எங்க அப்பா கேட்கறான்னு சொல்லி போட்டு விட்டுட்டே இருந்தேன். ஆனா கடைசியில் அந்த ஆளு குடிச்சு நாசமா தான் போனான். அதனால நீ அவருக்கு ஆடம்பரத்துக்கு போட்டு விடாத, அத்தியாவசியத்துக்கு சாப்பாடுக்கு அதுக்கு மட்டும் போட்டு விடு போதும். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல அவங்களுக்கு மிதப்பு வந்துடும். ஸோ அவங்க வேலைக்கு போக மாட்டானுங்க, வீட்டிலேயே கடந்துருவானுங்க, பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சதுக்காண்டி அவங்க போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அந்த அவருக்கு சொல்றாரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த மாதிரி இதில் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கீங்க, நார்மலாக தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். டேபிள்ஸ் தான் சின்னதாக இருந்ததா, இங்கே வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இன்னொன்று அங்கே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குல்ல, அது வந்துட்டு இருக்கிற பசங்கள்லாம் ஃபீட் பண்ணணும்னா எல்லாரும் தனியாக இடத்துக்கு போக முடியாது. ஆனால் அங்கே போனீங்கன்னா ஈஸியாக ஃபீட் பண்ணலாம் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல கடுப்பாகிறான். ஏன்னா நான் நார்மலாக தான் கேட்டேன், நீ ஒன்றுமா என்னமோ நினச்சி பண்ணியிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது தெரியும் சார் உங்களுக்கு வேணாம் நான் விட்டுட்டு போங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் என்னோட யூனிகாசைசேஷன் நீங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே வந்துருவானா. இவங்களை என்னடா லூஸ் தரமா பண்ற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னா ஒரு ஹெட் இருப்பால அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க பாரு தம்பி நீ வந்த புதுசு நல்லா தான் பண்ண, ஆனா இப்போ எங்களுக்கு எல்லா நேரத்திலும் கரெக்டாக இருக்கிற பசங்க தேவை, நீ இப்போ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனை வேலையில தூக்குற மாதிரி வரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இவன் இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டும் செய்யணும் போல. இவன் வந்துட்டு அந்த என்னன்னு நினைச்சு பண்ணியிருப்பானா, இவன் அந்த பசங்களை நினைச்சுதான் அந்த வீடியோ கட்டியிருப்பான் போல. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் சொல்றான் உனக்கு அந்த பசங்களோட அந்த ஞாபகமாக தான் இருக்கு போல, ஸோ நீ போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி காரை கொடுத்து அனுப்புறா. இப்போ அவனுக்கு தோணுது இவன் இன்னும் நம்ம லவ் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் எம்ஏ பார்க்க தான் ஃபர்ஸ்டே போறான். போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணு வெளியே ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. என்ன நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லல. என்ன நம்ம பண்றது, எங்க அத்தையும் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கக்கூடாதுல, அதனால தான் சொல்லிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றா. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி பச்சையா தெரியுது. ஆனா அவன் வந்துட்டு கண்டுக்காம அப்படி இருக்கையில அப்போ வந்துட்டு அவன் எங்கேயோ பியானோ ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பா, அவளுக்கு தான் வாசிக்க பிடிக்கும்ல. ஸோ அதனால தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்றான் உங்க அப்பா நீ அன்னைக்கு விட்டு தரல, அன்னைக்கு எனக்கு தெரியும் அவர் திரும்ப வர மாட்டாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு என்ன கஷ்டமோ ஆனா நீ வந்துட்டு வந்த புதுசுல எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எனக்கு தெரியும் அங்கிள், அன்னைக்கு எங்க அப்பா என்னை பார்த்து கைசா சிரிச்சார், அன்னைக்கு அந்த ஆள் வரமாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளும் பாத்துக்கிறா. அதான் அந்த பொண்ணு பெரிய குண்டா போறான். நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த 3 பசங்க அதான் உங்க கசின்ஸ் எல்லாருமே வேலைக்கு போறானுன்னு சொல்லல, யார் அனுப்புனது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் அப்பதான் ஃபர்ஸ்ட் பையனை கட்டுறானுங்க. அவன் அந்த லா காலேஜ் படிக்கணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ஜெராக்ஸ் கடை போட்டு அதுல வரதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிற மாதிரி காட்டுறானுங்க. இன்னொன்னு செகண்ட் பொண்ணு வந்து வெயிட்டரா இருப்பா, அவளுக்கு கோவம் முட்டிட்டு வரும். ஆனா அவளே வெயிட்டரா வேலை பார்க்க வச்சிருக்கானுங்க. 3வது பையன் வந்துட்டு அதான் அந்த சொந்தக்கார பையன் மாமாவுக்கு, அவன் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வேலை பார்ப்பானா. ஸோ வந்துட்டு 3 சொல்லல இவனுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. அவங்க மாமாவை பொழந்தரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு போயிட்டு என்ன இவங்க புருஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் வந்து இருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் அவனுக்கு வேலை பார்க்க கூடாதுன்னு தான் நான் இங்கே போய் கடையை கிடக்கேன். ஆனா அவன் இங்க எல்லாத்தையும் வேலை பார்க்க விட்டுருக்கான். எங்க அவன் கெட்டது செத்தான்னு சொல்லல, நான் கொடுத்த படத்துல என்ன பண்ணி சொல்லல, நான் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா, அது வந்து இன்னும் 2-3 மாசத்தை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க மண்டையில மர அரைச்சான்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்தான்னு வச்சுக்குவேன் பொழந்துருவான், அவன் என் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த குழந்தை 3வது இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. அவன் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த குண்டு பயிர்ப்பால அவன் இடத்துல தான் போய் பார்க்கறான். பார்த்தா அவன் பார்த்துட்டு அங்கிள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் வந்துட்டேன் வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லல. இல்லை அங்கிள் நான் இங்கேயே வேலை பார்க்குறேன், என்னோட தலைவனையே நானே பூர்த்தி பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு உங்க கூட வந்தேன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், திரும்ப வேலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லல. அவன் வந்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவ்வளோதான்டா புரிஞ்சு வச்சுக்கிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை அப்படியே கூட்டிட்டு அப்படியே அங்கே ஃபர்ஸ்ட் பையனோட கடைக்கு போனா அவனும் இதே மாதிரி தான் சொல்றான், ஏன்டா என்ன எல்லாரும் போட்டு கொள்றீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு அந்த வெயிட்டரா இருக்கால அந்த பொண்ணு அவளை பார்க்க போறானுங்க. போய் பார்த்தாக்கா அந்த பொண்ணு இவனை வந்து யாரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன வேணும் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. இல்லை அங்கிள் நான் வந்தேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் அதே மாதிரி தான் பேசுறா. பேசிட்டு அவங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவங்க பின்னாடியே போயிட்டு ஒரு இடத்துல பிடிக்கிறானுங்க. அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி பண்ணி நீ கிளம்பிடுவீங்க, ஆனா நாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி அவ குட்டி அழுகையில என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அவன் பார்த்துருப்பான்னு சொல்லி தான் உங்களுக்கு விட்டு போனேன், இது தெரிஞ்சிருந்தா நான் விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அழுகிறான். அந்த பொண்ணையும் ஏதோ பண்ணி கூட்டு வந்துறானுங்க. இவங்க எல்லாரும் வீட்டில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க, நான் நீ என்னைக்குமே பாரமா நினைச்சது இல்லை, அப்படி நினைச்சிருந்தேன் நான் அன்னைக்கு வீட்டை விட்டு போடி இருப்பேன், ஆனா இது வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லல. இல்ல அங்கிள் நாங்க வேலைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனி சொல்றா, ஆமா இவங்களே இப்ப சின்ன பிள்ளைங்க இல்ல, இவங்க வேலைக்கு போனாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம், இதனாலதான் அன்னைக்கு நான் உன்னை விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளும் சொல்றா. இப்பதான் புரியுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க 2 லவ் பண்ணி பிரேக்கப்ல வரைக்கும் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேலை பார்க்குற அங்கிள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இவங்க எல்லாத்தையுமே போயிட்டு கம்ஃபர்ட் பண்ணி தான் கூட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப இவங்களை அனுப்புறதுலாம் அவனுக்கு கில்ட்டியா இருக்கு. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒன்று ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறான். என்னன்னா அவங்க மாமா இருக்கார்ல, அவர் வந்துட்டு இடையில ஒரு செவுரு இருந்திருக்கும், அதை உடச்சிருப்பாரு. ஏன்னா பசங்க எல்லாருமே அதிகமாயிட்டானுங்களே. ஸோ இடையில வந்துட்டு இருந்தா கொஞ்சம் இடம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் உடச்சிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துட்டு இவன் திரும்ப வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி வேலை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்துட்டு இப்போ பணங்கிறது வந்துட்டு பிரச்சனை இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு எல்லாருமே வேலைக்கு போறாங்க. ஸோ அதனால முன்னி அவங்க வந்துட்டு சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால பிரச்சனையே இல்லாம ஆகுது. அவன் போயிட்டு அந்த எமி பொண்ணையும் வீட்டுல இருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க. உங்க அக்கா வந்துட்டு வருத்தமா உட்காந்துருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கல, உங்க மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு இருக்கையில அவனால எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துட்டு அவன் கிளம்பிட்டான். சரி விடுக்கா உனக்கு தான் நாங்க இருக்கமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்திட்டு அப்படி எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறானுங்க.
இவன் அதை பார்த்துட்டு இதுக்கு தாண்டா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.